ஸோ பீட்டா ப்ரீடிங் தான் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு வந்து பீட்டா ப்ரீடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதோட பீட்டா ப்ரீடிங் வீடியோ போட்டதிலே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. இது வரைக்கும் ஒரு 5-6 ப்ரீடிங் வீடியோவாச்சும் போட்டிருப்பேன். என்னோடய பழைய 2 சேனலில் சேர்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு 5-6 ப்ரீடிங் வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ இந்த சேனலில் ஒரே ஒரு ப்ரீடிங் வீடியோ தான். ஸோ அதுதான் இந்த எல்லோ கேலக்ஸியோட ப்ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து என் ப்ரீடிங் ஃபெயில் ஆகுது, நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வித்தியாசமான கேள்வி ப்ரீடிங்கில் வந்து நிறைய கேட்டிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமான ஆன்சருமே வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மேலே வந்து நான் ஏற்கனவே வந்து ப்ரீட் பண்ணேன். இந்த பிளான்டட் டேங்க்கில் கிடையாது, ஒரு சின்ன ஒரு 10 inch டேங்க்கில் வந்து ப்ரீட் பண்ணேன். ஃபுல்லாக எல்லா எக்கையுமே வந்து சாப்பிட்ருச்சு. பபுள் நெஸ்ட்டே வந்து கட்டாமல் எக்கை சாப்பிட்ருச்சு. சரிங்களா, பெண்டாக லே பண்ண அப்படியே முழுங்கிடுச்சு. ஏன்னா மேலே பபுள் நெஸ்ட்டே சுத்தமாக கிடையாது. ஸோ இதுதான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் ப்ரீடிங்கில் நடந்தது. இது வந்து 2வது ப்ரீடிங். ஆக்சுவலாக இந்த பேர் வந்து நான் 2000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். ஒரு டைமே எனக்கு எக்கு சாப்பிட்ருச்சு அப்படின்னா நான் ட்ரையே பண்ண மாட்டேன். 2000 ரூபா பேரில் நான் திருப்பி ட்ரை பண்ணல அப்படின்னா மொத்தமாக நஷ்டம் தான். ஸோ அதனால் 2வது டைம் வந்து இதை இப்போ ப்ரீட் பண்ணியிருக்கேன், குட்டி எடுத்துட்டேன். ஸோ இந்த ப்ரீடிங் ப்ரொசீஜர் வந்து அப்படியே பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பிளான்டட் டேங்க் இது ஒரு 1 week வாட்டரு. இப்படி 1 week வாட்டர் தான் தேவை அப்படின்லாம் கிடையாது. ஒரு 2 to 3 days ஏஜ்டு வாட்டர் இருந்தால் நல்லது. ஃப்ரெஷ் வாட்டராக இருந்தால் கூட ஓகே தான். சரிங்களா, ப்ரீடிங்கில் வந்து ஏஜ்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கம்பல்சரிலாம் கிடையாது. ஸோ இது ஒரு 1 week வாட்டரு. ஸோ இதில் வந்து நான் முதல்ல ஒரு மேல் ஆட் பண்ணிடுறேன். அதாவது இந்த மேலை வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது கொஞ்சம் அப்படி செட்டில் ஆகட்டும் அப்படின்னு ஒரு 1 hour வந்து விட்டுறேன். ஸோ இது எல்லாமே ஒரு 7-8 மணிக்கிட்ட நைட்டில் தான் நான் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஈவினிங் பண்ணால் வந்து நல்லது. சரிங்களா, எக்லே பண்ணுது அப்படின்னா எக்லே பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணும். அதுக்காக நீங்கள் ஈவினிங்கில் ஆரம்பித்தா நல்லது. என்ன மாதிரி நைட்டில் ஆரம்பிக்காதீங்க. எனக்கு நைட்டில் தான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ அதனால் அந்த டைமில் தான் வந்து மேல் ஃபீமேல் போட்டு வீடியோ எடுக்க முடியும். நான் நைட்டில் ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஸோ மேலே வந்து முதல்ல 1 hour முன்னாடி ஃபீமேல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே விட்டுட்டேன். ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே ப்ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதிலே வந்து இதை ஓரளவுக்கு நான் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கேன். மேல் வந்து சுத்தமாக அக்ரெசிவ் கிடையாது. சரிங்களா, அதே மாதிரி ஏற்கனவே ப்ரீட் ஆனதை நம்ம திருப்பி ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஈஸியாக ப்ரீட் ஆகிடும். ஸோ ஒரு டைம் வந்து ப்ரீட் ஆகிடுச்சுன்னா அதில் இருக்க அந்த பெனிஃபிட்டை வந்து அது தெரிஞ்சுக்கும். ஸோ அதனால் வந்து செகண்ட் டைம் நம்ம ப்ரீட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக ப்ரீட் ஆகிடும். மேக்ஸிமம் எல்லாரும் செகண்ட் டைம் நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா பாட்லிங் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபீமேலை வந்து டேரெக்டாக விடலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் அந்த பேரை ஃபஸ்ட் டைம் ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபீமேலை பாட்டிலில் போட்டு 24 hours வந்து பார்க்குற மாதிரி வைக்கணும். ஸோ டே 1 வந்து நீங்கள் ஃபீமேலை பாட்டிலில் போட்டு வைக்கிறீங்கன்னா டே 2 வரைக்கும் வந்து பார்க்குற மாதிரி வைக்கணும். ஸோ டே 2ல் வந்து ஃபீமேலை ஒன்றா விடணும். பட் எனக்கு அப்படிலாம் இல்லை. மேலே வந்து விட்டு உள்ள 1 hourலேயே வந்து ஃபீமேலை டேரெக்டாக விட்டுட்டேன். பாட்டிலில் போட்டு வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ப்ரீட் பண்ண எல்லா பேருக்குமே வந்து நான் செகண்ட் டைம் விடுறப்ப இப்படி தான் பண்ணுவேன். ஒன்றா வந்து விட்டுருவேன். இதுன்னு இல்லை, இதுக்கு அக்ரெஷன் ரொம்ப கம்மி. அதனால் இதை கண்டிப்பாக விடலாம். அக்ரெசிவாக இருந்தால் கூட வந்து நான் அப்படியே தான் விடுவேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் வந்து பிளான்டட் டேங்க்கில் தான் ப்ரீட் பண்ணுவேன். ஸோ ஃபீமேல் வந்து ஒளிஞ்சிக்கிறதுக்கு நிறைய இடமே இருக்கும். ப்ரீடிங் பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து ஒளிஞ்சிக்கிற மாதிரி எதனா ஃபீமேலுக்கு வைங்க. ஏன்னா சின்ன டேங்க்கில் பண்ணால் நல்லது. ஸோ சின்ன டேங்க்கில் நம்ம பண்ணுறப்ப மேல் வந்து ஃபீமேலை ரொம்ப வெரைட்டி கிடைக்கும், ஸ்பேஸ் இல்லை அப்படின்றப்ப. ஸோ அதனால் பிளான்ஸு இல்லை ஹைடிங்க்கு எதனா போட்டிங்க அப்படின்னா மேல் கடிக்கிறதுக்கு விரட்டுறப்ப ஃபீமேல் போய் ஒளிஞ்சிக்கும். ஸோ இது ப்ரொசீஜர் தான். சரிங்களா, நீங்கள் ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேல் வந்து ஃபீமேலை கடிக்க தான் செய்யும். அதை வந்து எதுவுமே நம்ம செய்ய முடியாது. பாட்டில் பண்ணி வச்சாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, நம்ம ஃபீமேல் மேல் ஒன்றா விடுறப்ப மேல் வந்து சேஸ் பண்ண தான் ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே எனக்கு டே 1ல் தான் நடக்குது. மேல் ஃபீமேல் வந்து ஒன்றா விட்டுட்டேன். ஸோ மேல் வந்து ஃபீமேலும் வந்து ஒரு மாதிரி டான்ஸிங் பண்ணுது. பட் கொஞ்ச நேரத்துலேயே வந்து மேல் கண்டிப்பாக ஃபீமேலை சேஸ் பண்ணி கடிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஸோ கடிக்க ஆரம்பிச்சுட்டு அதோட வேலையை அது ஆரம்பிக்கும். ஸோ பபுள் நெஸ்ட் பில்ட் பண்ணுறது. ஃபஸ்ட் டைம் வந்து பபுள் நெஸ்ட் பில்ட் பண்ணலை. ஆக்சுவலாக பண்ணிச்சு, கலைஞ்சிருச்சு ஃபுல்லாக. ஸோ இந்த தடவை வந்து பபுள் நெஸ்ட் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ இதுதான் டே 1ல் வந்து நடக்கிறது. ஃபார்ம்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலை பாட்டிலில் போட்டு வைக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. மெயின் என்ன பாட்டிலில் போடுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலோட கோவத்தை குறைக்கிறதுக்கு தான். ஸோ ஃபீமேலுக்கும் அதுக்கும் இருக்கிற அந்த அக்ரெஷனை கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம ரெண்டுத்தையும் வந்து 24 hours பார்க்குற மாதிரி இருக்கிறோம். ஸோ ஃபார்ம்லலாம் வந்து 50 பேர் 20 பேருன்னு ஒரே டைமில் போடுவாங்க. அவங்களுக்கு அதில் ஃபீமேல் இறந்து போனாலும் பிரச்சனை இல்லை, ப்ரீட் ஆகலனாலும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஒரு 30 பேர் போடுறாங்கன்னா அதில் 15 பேர் ப்ரீட் ஆனால் போதும். ஸோ அதனால் அவங்களுக்குலாம் வந்து பிரச்சனை கிடையாது. பட் நம்ம வீட்டில் பண்ணுறது ஒரே பேர், அது ப்ரீட் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா பாட்டிலில் போட்டு பண்ணுங்கள். செகண்ட் டைம் பண்ணுறப்பையும் உங்களுக்கு என்ன ஏது தெரியல, கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பாட்டிலே போட்டு பண்ணிடுங்க. ஸோ இது வந்து டே 2 மார்னிங். பபுள் நெஸ்ட்டே கட்டாத ஒரு பீட்டா இது வரைக்கும் நான் பார்க்காத அளவுக்கு பெரிய பபுள் நெஸ்ட் கட்டியிருக்கு. இதெல்லாம் செம்ம ஆச்சரியம். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட் டைம் ப்ரீடிங்கில் பபுள் நெஸ்ட் கட்டாமல் எக்கை சாப்பிட்டுருச்சு. செகண்ட் டைம் இவ்வளோ பெரிய பபுள் நெஸ்ட்டு. நான் இது வரைக்கும் வீடியோலாம் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பெரிய பெரிய பபுள் நெஸ்ட் பார்த்துருக்கேன். இதுதான் நான் லைஃப்பில் நேரில் பார்த்ததுலேயே பெரிய பபுள் நெஸ்ட்டு.
ஸோ நல்லா பபுள் நெஸ்ட் வந்து பில்ட் பண்ணிருந்துச்சு. ஃபீமேலை வந்து கொஞ்சம் சேஸ் பண்ணி தான் மார்னிங் கடிச்சிட்டு இருந்துச்சு. நான் நைட்டு தான் விட்டேன், அதனால் எனக்கு எக் லேயிங் வந்து கண்டிப்பாக லேட் ஆகும் சரிங்களா. கொஞ்சம் சீக்கிரமாக விட்டுருந்தேன் அப்படின்னா எனக்கு மார்னிங்கே வந்து இந்நேரத்துக்கு எக் லே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபீமேலும் மேலும் நம்ம ஒன்றா விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து எக் லே பண்ணோம். ஒரு சில நேரம் வந்து அந்த ஒரு நாள் கேப் விட்டுட்டு வந்து எக் லே பண்ணோம். அதாவது இப்போ டே 1ல் வந்து மேல் ஃபீமேல் ஒன்றா விட்டுறோம் அப்படின்னா டே 2ல் வந்து எக் லே பண்ணோம். பட் ஒரு சில நேரம் ரேராக வந்து டே 3லேயும் வந்து எக் லே பண்ணோம் சரிங்களா. ஒன்றா விட்டதுலேருந்து தான் வந்து கணக்கு. வந்து கண்டிப்பாக டே 2லேயே எக் லே பண்ணிடும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. ஏன்னா மூவ்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபீமேல் மேல் வந்து ஒரு மாதிரி டான்ஸிங் மூவ்மெண்ட்டு கொடுக்கும், கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அது ஃபைட் பண்ணுற மாதிரி தான் தெரியும் அந்த டான்ஸிங் மூவ்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட்டும் கொடுத்துச்சு. அதே மாதிரி எனக்கு ஃபீமேல் வந்து மேலோட பெருசு சரிங்களா. அந்தளவுக்கு வீடியோவில் தெரியாது, ஏன்னா மேல் பாடி வந்து கொஞ்சம் ப்ராடாக தெரியுது, அதனால் சைஸ் உங்களுக்கு மேல் தான் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் எனக்கு ஃபீமேல் வந்து பெருசு. அது பெண்டிங் அப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பெண்ட் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டப்படும் மேல், ஏன்னா அது ஃபீமேலோட சைஸ் பெருசு. ஸோ இந்த மாதிரி பெரிய ஃபீமேல் விட்டோம் அப்படின்னாலும் வந்து ப்ரீட் ஆகும். ரொம்ப பெருசாக விடக்கூடாது, மேலோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ப்ரீடிங்கில் நம்ம சூஸ் பண்ணுறப்ப பேரை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபீமேல் நல்லா பல்காகவே வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் மேல் அடிக்கிற அடியை வந்து தாங்கும் சரிங்களா. ரொம்ப சின்னதாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மேல் அடிக்கிற அடியை தாங்காது. ஸோ ஒரு மதியான கிட்ட வந்து ரெண்டும் பெண்டு பண்ணுற மாதிரி வந்து ஒன்று பண்ணுச்சு சரிங்களா. ஸோ ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. மேலும் ஃபீமேலும் ஒரே மாதிரி ப்ரொசீஜரில் பெண்ட் பண்ண பார்த்துச்சு. ஆக்சுவலாக ஃபீமேல் வந்து அப்படியே இருக்கணும், மேல் தான் வந்து பெண்ட் பண்ணணும். ரெண்டுமே பெண்டாக ட்ரை பண்ணிச்சு. ஸோ அது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு, அதனால் எக் லேயிங் லேட் ஆச்சு. அப்பப்போ பெண்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 20 to 30 டைம்ஸ் வந்து ரொம்ப ராவாக இருக்கும், எக்கே வராது. போக தான் வந்து பெண்டாக எக் ஆகும். ஸோ ஒரு 10 டைம்ஸ் பெண்ட் பண்ணுறப்ப எக் வராது சரிங்களா. ஸோ ஈவினிங் ஒரு 5லேருந்து 6 மணிக்கிட்ட வந்து செக் பண்ணேன். ரெண்டுமே பெண்டாகி வந்து எக் லே பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபீமேல் மேல் ரெண்டுமே வந்து எக்ஸை கலெக்ட் பண்ணி பபுள் நெஸ்ட்டில் வந்து வச்சுட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா ஃபீமேல் வந்து ரொம்ப பல்கியான ஃபீமேலு. ஸோ பல்கியாக இருக்குது அப்படின்னா எக் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய எக்கச்சக்கமாக வந்து எக்கு போட்டுக்கிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் இந்த ஃபீமேல் மொத்தமாக எவ்வளோ வச்சு முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 600-700 எக்காச்சும் வச்சுருக்கோம். இது வரைக்கும் நான் ப்ரீட் பண்ணதே இதுதான் அதிக எக் கவுண்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு 800 கிட்டேயாச்சும் வந்து எக் கவுண்ட் வந்திருக்கும். ஏன்னா ஒரு பெண்டிங்க்கும் வந்து 20 to 25 எக்ஸ் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. இதுங்க ஈவினிங்லேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் வந்து எக் லே பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் 5-6 மணிக்கு தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து அதுங்க எக் லே பண்ணிட்டு தான் இருந்துச்சு. ஸோ நைட்டு வரைக்கும் வந்து எக் லேயிங்கை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து எக் லேயிங்கை முடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேல் வந்து ஃபீமேலை விரட்டி கடிச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த பபுள் நெஸ்ட் பக்கத்துலேயே ஃபீமேலை நெருங்க விடாது, ஓரமாக எங்கேயாச்சும் நின்றுட்டுருக்கும் ஃபீமேலு. ஸோ அப்படி நின்றுச்சு அப்படின்னா அது எக் லேயிங்கை வந்து முடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ எக் லே முடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபீமேலை எடுத்துடலாம். ஸோ நம்மளோட அப்சர்வேஷன் வந்து ரொம்ப மெயின். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஒன்றா விட்டு அதுக்கு அடுத்த நாள் எக் லே பண்ணோம். ஸோ அந்த டைமில் நம்ம எக் லே பண்ணுதா இல்லையான்னு அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. ஸோ அப்படி இல்லை நம்ம ஃபீமேலை விட்டு அடுத்த நாள் எக் லே பண்ணலை அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி ஃபீமேலை வந்து கரெக்டாக நம்ம எக் லேயிங் முடிச்சதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ நான் வந்து டே 2 எக் லே பண்ணோடனே ஃபீமேலை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபீமேலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேல் வந்து எக்கை நல்லா பார்த்துக்கிச்சு. நைட்டு வந்து எல்லா எக்கையும் வந்து கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல வச்சிருச்சு. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். எக் லே பண்ண அன்னைக்கு எக் அங்கங்கே கலைஞ்சிருக்கும், அதை அந்த நைட்டு வந்து அப்படியே மொத்தமாக எடுத்து ஒரு இடத்துல வச்சிரும். ஸோ மேல் வந்து அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி டேங்கோட ஒரு கார்னரில் வந்து மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுது. அப்பா எக்கை சாப்பிடாது அப்படின்னு நானும் பார்த்துட்டு விட்டுட்டேன். ஸோ மார்னிங் ஏஞ்சி பார்த்தப்ப ஃபுல்லாக எக்கை தின்னுருச்சு. ரொம்ப கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபீமேல் எக் லே பண்ணதில் அதாவது 800 போட்டிருக்கு அப்படின்னா அதில் ஒரு 200 விட்டு வச்சிருந்துச்சு மேல். ஓகே இவ்வளோ இருக்கே இதால் சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சி மேலே வந்து விட்டுருந்தேன். ஆக்சுவலாக மேல் எக்கை சாப்பிடுது அப்படின்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது சரிங்களா. அதை எப்படி எக்கு சாப்பிடாம மாற்றுறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாது. அதுவே எக்கை நமக்கு மிச்சம் வச்சா தான் உண்டு. அது சாப்பிடுதுன்னா அவ்வளோதான், நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. நிறைய பேர் என்னென்னா மேலே ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் லெவலை வந்து ஃபுல்லாக 2 இன்ச்சுக்கு கம்மி பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் நான்லாம் அதை ட்ரை பண்ணதில் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலை. ஸோ மேல் எக்கை சாப்பிடாமல் இருக்கணும்னு நினச்சிட்டு ப்ரீட் பண்ணுங்கள், அவ்வளோதான். எனக்கு கண்ணா பின்னான்னு எக்கை தின்னுருச்சு. ஓகே ஹேச்சிங் வந்து மேக்ஸிமம் ஒரு 30 ஹவர்ஸ் ஆகும். முன்னெல்லாம் 24 ஹவர்ஸ் தான் ஆகும். பட் இப்போ என்னன்னு தெரியலை, எல்லாமே 30 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுது. ஸோ எனக்கு ஏற்கனவே நைட்டில் தான் எக் லே பண்ணிச்சு. ஸோ அதனால் வந்து அடுத்த நாள் நைட்டு இல்லை அதுக்கு மார்னிங் தான் வந்து ஹேட்ச் ஆகும். ஸோ டே 3ல் வந்து நான் செக் பண்ணலை சரிங்களா. ஏன்னா எக் வந்து எனக்கு கண்டிப்பாக ஹேட்ச் ஆகாது. ஸோ டே 3யும் அப்படியே விட்டுட்டேன். டே 4 மார்னிங் வந்து குட்டிங்க வந்துருந்துச்சு.
ஆனால் எல்லா எக்கையும் சாப்பிட்டுருச்சு. எக்கு இருக்கிற அடையாளமே இல்லை. அந்தளவுக்கு கம்மியானதுக்கப்புறம் தான் வந்து குட்டிங்களை நான் பார்த்தேன். சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 20-30 அப்படி தான் குட்டிங்க இருக்கும். அதுவுமே கவுண்ட் நான் அதிகமாக சொல்கிறேன் தான் நினைக்கிறேன். ஒரு 10 தான் தெரிஞ்சுது. சரி 10 வந்துருச்சு, இது ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸாட்டிக்ன்றதுனால 10 வளர்ப்போம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு 20 தெரிஞ்சுது. சரி ஒரு 30 இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ 30 குட்டிங்களில் மேக்ஸிமம் நான் 10-15 தான் சர்வே பண்ணி கொண்டு வருவேன். டே 4லேயே வந்து எனக்கு குட்டிங்க வந்துருந்துச்சு. ஸோ இதே பாட்டிலில் வந்து நீங்கள் ஃபீமேலை போட்டு 24 ஹவர்ஸ் பார்க்குற மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டிங்க வந்து டே 5ல் வந்திருக்கும். ஸோ இதுதான், இவ்வளோ தான் நமக்கு குட்டிங்க வந்து நமக்கு ஒரு 4 நாள் 5 நாள்லேயே வந்து கிடச்சிரும். இவ்வளோ தான் வந்து பீட்டா ப்ரீடிங்கு. இது ரொம்ப ஈஸி. சரிங்களா, இருக்கிறதுலே ஈஸியானது அப்படின்னா பீட்டா ப்ரீடிங் தான். அதுக்கப்புறம் தான் வந்து கஷ்டமானதெல்லாம் இருக்குது. குட்டிங்களை வளர்க்குறது, அதுங்களை வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் பண்ணி வைக்கிறது அப்படின்றது நிறைய கஷ்டமான விஷயம். குட்டிங்களை வளர்க்குறது தான் இருக்குது. அடுத்து ஸோ நிறைய பேருக்கு மெயினாக இந்த கேள்வி வருது. ஸோ இந்த மேலே வந்து எப்போ ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது, மேலே எப்போ ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா, ஹேட்ச் ஆகி கரெக்டாக ஒரு 48 ஹவர்ஸில் வந்து குட்டிங்க ஃப்ரீ ஸ்விம்மை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ வந்து நீந்தாது, பபுள் நெஸ்ட்டில் தான் வந்து குட்டிங்க வந்து தொங்கிட்டு இருக்கும். ஸோ பபுள் நெஸ்ட்டை வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். பபுள் நெஸ்ட்டில் இருந்து தான் வந்து ஏர் எடுத்துக்கும். ஸோ மூச்சு வாங்கும். ஸோ இந்த பபுள் நெஸ்ட் அப்படின்றது வந்து மேல் கட்டுதா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா, ஏன்னா பபுள் நெஸ்ட் அப்படின்றது குட்டிங்க வந்ததுக்கப்புறம் தான் தேவைப்படும். எக்கு இருக்கிறப்ப கூட வந்து நமக்கு பபுள் நெஸ்ட் தேவைப்படாது. ஸோ குட்டிங்க வர்றப்ப தான் பபுள் நெஸ்ட் தேவை. மேல் பபுள் நெஸ்ட் கட்டி நடுவிலே எங்கேயாச்சும் கலையிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ப்ரீடிங் டேங்க்கில் டேரெக்டாக வந்து ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ணுறீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆல்மண்ட் லீஃப் ப்ரீடிங் டேங்க்கில் சுத்தமாக தேவையில்லை. சரிங்களா, வாட்டர் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாகவும் பபுள் நெஸ்ட் அதனால் கலையாமல் இருக்கும். பட் வேணாம், ஏன்னா குட்டிங்கெலாம் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டிக்கி வாட்டர்னாலே வந்து நிறைய குட்டிங்க இறந்து போகுது நிறைய பேருக்கு. டேரெக்டாக எப்பயுமே ஆல்மண்ட் லீஃபை வந்து நம்ம டேங்க்கில் ஆட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு டேங்க்லையும், ப்ரீடிங் டேங்க்கோ இல்லை பீட்டா டேங்க்கோ, டேரெக்டாக வந்து ஆல்மண்ட் லீஃப் எப்பயுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. டேனின் வாட்டரை தான் எடுத்து ஊற்றணும். ஸோ ஆல்மண்டை வந்து தனியாக ஒரு பாக்ஸ்லேயோ எதுலேயோ போட்டு வச்சுட்டு அந்த ப்ரௌன் வாட்டரை தான் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணணும். டேரெக்டாக நம்ம லீஃப் போட்டோம் அப்படின்னா ரொம்ப திக்காயிடும் வாட்டரு. ஸோ குட்டிங்க வந்து 48 ஹவர்ஸில் வந்து ஃப்ரீ ஸ்விம் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணால் மேல் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ குட்டிங்க ஹேட்ச் ஆகி ஒரு 3 நாள் கழிச்சு எடுக்கிறீங்களோ, 4 நாள் கழிச்சு எடுக்கிறீங்களோ, இல்லை 1 வீக் கழிச்சு எடுக்கிறீங்களோ, அது உங்கள் விருப்பம் தான். பட் குட்டிங்க ஹேட்ச் ஆகி 3ஆவது நாள்லேருந்து நம்ம ஃபீடு போடணும். ஸோ 48 ஹவர்ஸில் வந்து நம்ம ஃபீடு போட ஆரம்பிச்சிடணும். ஃப்ரீ ஸ்விம் ஸ்டார்ட் பண்ணுதுங்க, நார்மலாக வந்து நீந்த ஆரம்பிக்குதுங்க அப்படின்னா அதுங்க உணவு எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து மேல் இருக்கிறப்பே வந்து வினிகரியில் தான் ஃபீட் பண்ணேன். பாட்டிலில் ஏற்றி அதுங்களுக்கு வந்து வினிகரியில் போட்டேன். அதுங்க ஃப்ரீ ஸ்விம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வினிகரியில் போட்டுருவேன். அதுங்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் நான் முன்னாடியே போடுறேன்னா வினிகரி வந்து 7 நாள் வரைக்கும் நல்ல தண்ணியில் உயிரோடு இருக்கும். ஸோ அதுங்க எப்போ வேணுமோ, எப்போ ஃப்ரீ ஸ்விம் ஸ்டார்ட் பண்ணுதோ அதுங்க சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்றதுனால நான் முன்னாடியே வந்து ஃபீட் பண்ணிடுவேன். நம்ம ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்பயுமே குட்டிங்களுக்கு தீனி வந்து ரெடி பண்ணிடணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு மாதம் முன்னாடியே வச்சு நீங்கள் குட்டிங்களுக்கு என்னென்ன தீனி தேவையோ, வளர்கிற வரைக்கும் எது எது தேவையோ அதை வந்து 1 மாதம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரீடிங்க்கே வந்து ரெடி ஆகணும். சரிங்களா, ப்ரீட் பண்ணிவிட்டு குட்டி வந்துட்டு அப்புறம் ஃபுட்டு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. பிறந்து 2-3 நாள் நம்ம ஸ்டார்வ் பண்ணிட்டோம், அதுங்களை பட்னியாக வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு இறந்து போயிடும். ஒரு 10 நாள் வந்து நம்ம கரெக்டாக கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஸோ ஃபீடு ஒரு 1 டே 2 டே இல்லைன்னா எல்லாம் மொத்தமாக அப்படியே வாஷ் அவுட் ஆகிடும். ஓகே, ஸோ நான் அப்படியே பீட்டா ப்ரீடிங்லேருந்து பீட்டா ஃப்ரை கேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கேன். ஸோ அப்படி மாற வேணாம். பீட்டா ஃப்ரை கேர், குட்டிங்க பிறந்ததுலேருந்து அடல்ட் வரைக்கும் வளர வரைக்கும் என்னென்ன ஃபுட்டு தேவை, எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும், எல்லாமே வந்து தெளிவாக ஒரு வீடியோவில் போடலாம். ஏன்னா இதுலேயே வந்து நான் நிறைய கொஞ்சம் நடுவில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ புரியலை அப்படின்னா ஃபுல்லாக திரும்பி பாருங்கள். அண்டு பீட்டா ஃபெயில் ஆகுது, எனக்கு ப்ரீட் பண்ணி ஃபெயில் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, அதை விட்டால் வேறு வழியே கிடையாது. நான் 4 பேர் ப்ரீட் பண்ணுறேன்னா அதில் எனக்கும் 2 தான் ஆகும், ஒரு சில நேரம் 1 தான் ஆகும், மற்ற இதெல்லாம் ஃபெயில் தான் அங்கே செய்யும். ஸோ ஃபெயில் அப்படின்றது எல்லாருக்கும் நடக்க தான் செய்யும். ஸோ திரும்ப ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ஒரே பேரில் உங்களுக்கு ப்ரீட் ஆகலை அப்படின்னா வேறு மேல் ஃபீமேல் மாற்றி போடுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதை விட்டால் வேறு வழி கிடையாது. ஸோ எக்கு சாப்பிடுது அப்படின்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதையும் வந்து எதுவும் செய்ய முடியாது. ஸோ அதே மேலே வந்து திருப்பி ப்ரீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 20-30 குட்டியாச்சும் விடுதா அப்படின்றத பாருங்கள். ஸோ எனக்கு இப்போ ஒன்ஸ் வந்து குட்டிங்களை அது பார்த்துருச்சு. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் அது வந்து ஒரு ஃபாதராக ஒரு ஃபீல் வந்திருக்கும் அதுக்கு. ஸோ குட்டிங்களை அது பார்த்த உடனே வந்து நெக்ஸ்ட் டைம் நான் ப்ரீட் பண்ணுறப்ப எனக்கு இதோட அதிக குட்டிங்கள் வந்து அது கொடுக்கும். ஸோ இந்த டைம் ஒரு 30 வந்துச்சுன்னா அடுத்த டைம் 200 ஒரு 300 குட்டிங்களை வந்து அது அலைவாக விடும். ஸோ இதுதான் ஒன்ஸ் குட்டி வந்துருச்சுன்னா அந்த மேல் ப்ரூவனு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரீட் பண்ணுறப்பெல்லாம் குட்டிங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம், நிறைய கொடுக்கும். ஸோ எக் ஈட் பண்ணுதுன்னா திரும்ப வந்து ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ பீட்டாவில் வந்து அந்த தாய்மை உணர்வுன்றது மேலுக்கு தான் இருக்கும் சரிங்களா. ஏன்னா குட்டிங்களை முட்டையை வந்து பாதுகாத்து முட்டையை பொரிக்க வச்சு முட்டை பொரித்தோடனே குட்டிங்களாம் வந்து நீந்த தெரியாமல் கீழே விழும். ஆனால் பீட்டா வந்து தண்ணிக்கு வெளியே இருந்து தான் மூச்சு வாங்கும். ஸோ மேலே தான் குட்டிங்க இருக்கணும். அதனால் அதோட தந்தை வந்து குட்டிங்களை வாயால் பிடிச்சி பபுள் நெஸ்ட்டுக்கிட்டே வந்து மேலே விட்டுக்கிட்டே இருக்கோங்க. ஸோ குட்டிங்க பிறந்தோடனே வந்து அதுங்களால சர்ஃபேஸ்லேருந்து ஏர் எடுக்க முடியாது. ஸோ பபுள் நெஸ்ட்டில் இருந்து தான் அதுங்க ஏர் எடுக்கும். குட்டிங்க வர்றப்போ தான் பபுள் நெஸ்ட் தேவை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா மேல் ஸ்டார்டிங்கில் பபுள் நெஸ்ட் கட்டலாம் அப்படின்ட்டு ப்ரீடிங்கை பிரிச்சிடாதீங்க. பபுள் நெஸ்ட் கட்ட பார்க்குதான்னு பார்த்து அந்த டைமில் லீஃப் ஆட் பண்ணுங்கள். ஓகே, இது ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த வீடியோலேயே. சரி, ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்ஸ்க்குமே வந்து நான் எப்பயுமே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வேறு எதனா வீடியோ போடணும்னு நினச்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.